எங்கே வலிக்கிட்டீங்க? மூன்று மச்சால் மேடம் இருக்கிறீங்க. அவள் வந்து தனியாக போயிட்டு லண்டன் காரி என்ற அடிக்க தனியாக போயிட்டு இதில் வேறங்க போட்டிருக்கணும் ரிக்ஷா மகிழ்ச்சியின் உச்சம் என்று போட்டிருக்கணும். இப்போ பாருங்க நாங்கள் வந்து ரிக்ஷாக்கு வந்துட்டோம். இதுதான் பாருங்க ரிக்ஷா முன்பக்கம். இதில் வேறங்க போட்டிருக்கணும் மகிழ்ச்சியின் உச்சம்னு சொல்லி. இந்தியாவில் வேறங்க ரோட் வேலாம் நடந்துகிட்டு இந்த பக்கம் ரோட் சரியில்லை. இந்தியாவில் ஒரே பக்கம் கூடலாக தான் இருக்கு. பெட்டி ஒரு வழியாக இருக்குது. ஓகே அப்போ நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம். இல்லை பாருங்க நல்ல அந்த கடுதாசி ரோஸா பூத்துருக்கு, செம்மையாக இருக்குது. நாம் அந்த இன்சுலின் மேடம் இதான் அந்த சுகருக்கு என்ன செய்யறது? இந்த சார் இந்த இலையை வந்து சார் எடுத்து குடிக்கிறாரு. ரெண்டா மாறுமோ? அப்போ இதுக்குள்ளே வந்து நாங்கள் இதுக்குள்ளே ஃபுல்லாக மூலிகை தான் வச்சுருக்கணும். அப்போ இதுக்கு பார்த்துட்டு நாங்கள் வந்து அங்காலயம் என்னென்ன இடம் இருக்குன்றதை அங்கால போய் பார்ப்போம். ஓகே அப்போ நாங்கள் பார்த்துட்டோம். இனி வந்து அங்கால போயிட்டு என்னென்ன இடம் இருக்குன்றதை அங்கால போய் பார்ப்போம். நாங்கள் என்ன ஸ்ரீலங்காவில் இல்லை, அங்கே வந்து இதை விட நல்ல இது இருக்குது. இந்தியாவில் பாருங்க இது நிற்கி செவ்வந்தி, இதில் வந்து சன்ஃப்ளவர் நிற்குது. இது பாருங்க பல முதிர் சோலை ஃப்ரூட் கார்டுன்னா இதில் அந்த பிசன் ஃப்ரூட்டுகள் அது மேங்கோ மரங்கள் எல்லாம் நட்டுருக்குன்னா. இதெல்லாம் பாருங்க பழைய காலத்தை ஞாபகப்படுத்துகிற மூலமாக இதில் அந்த லாம்பு கொளுத்தி கதை சொல்கிற அதில் தாத்தா இருக்கு. விளக்க வைக்கலையோ? இதில் ஒரு ஆள் இருக்கிறார் கையை கட்டிக்கொண்டு, காயம் விளையாடி நம்மளோட. இது வந்து புளியாங்கொட்டையர்ன்றது பல்லாங்குழியா? ஓகே ஓகே எல்லா மச்சால் மேரம் ஒன்று சேர்ந்துட்டினோம். இன்றைக்கு என்ன நடக்க போகிறது தெரியல. ஓகே அப்போ இதில் வந்து நாங்கள் இப்போ ஃபோட்டோ எடுக்க போய் என்ன பண்ணோம் எடுத்துருக்குது ஒரு ஃபோட்டோ ஒன்று சரியா? ஓகே எடுத்தாச்சு. நாங்கள் இதில் பாருங்க மட்பாடம் செய்கிற இது இருக்குது. இதில் பாருங்க இதில் அந்த மீன் பிடிச்சோண்டு போயிடணும். இதில் வந்து வயல் வேலை செய்யணும். இதில் பாருங்க சரஸ்வதியை கல்வித்தாய் சரஸ்வதி என்று போட்டுக்கணும். இந்தியாவில் வந்து உரல் நெல்லை குத்தி நான் ஞாபகம் பெறுது, நெல்லை குத்துற ஞாபகம் பெறுது. இந்தியாவில் வந்து இது செய்யணும் அந்த கம்மாலையில் அந்த இதுகள் இழன்றது மாதிரி கத்தியால் தொழில் இடம் மாதிரி இருக்குது. இந்தியாவில் பாருங்க வடிவச்சதுக்கு லவ்வான் எழுதி போட்டிருக்கு. இந்தியாவில் வன்னியன் சரிப்பிடம் என்று போட்டிருக்கணும். பஸ் ஸ்டாண்ட் அப்படியே இந்தியாவில் குடிநீர் போட்டு இதில் வந்து போட்டிருக்கேன் டீட்டெயில்ஸ். இதுக்குள்ளால் நேராக போனால் என்ன இருக்குன்றதெல்லாம் இந்த இதை பார்த்து நாங்கள் போகல. இந்தியாவில் பாருங்கள் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு ப்ரைஸ் போட்டிருக்கோம் கேம்ஸ்லாம். இதால் நேராக போனால் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை இதில் போட்டிருக்கணும் பாருங்கள். இதை எல்லாமே இந்த ரோட்டில் இருக்குது. இதில் பாருங்க வீரபாண்டியன் கட்டபொம்மன் என்று போட்டிருக்கணும். பாருங்க துளா, இதில் தண்ணி அள்ளி நாங்கள் குளிக்கலாம். விளையாட்டு இருக்கு. அதோட வந்து மாதுளை இதயம் இருக்கு, மாதுளம் தோட்டம் இருக்கு, அதோட வந்து கொய்யா தோட்டம் இருக்கு. ஓகே அங்கேயும் வந்து போகையில் பண்ண நாங்கள் போயிட்டு அப்படியே நாங்கள் பின்னேறம் போல் வீட்டை வலிக்கிட போகிறோம். ஓகே அப்படியே கண்டினியூ பாருங்க. இந்தியாவில் பாருங்க ரிக்ஷா பார்க் ரெண்டு போட்டிருக்கணும். ஜலகாரணம் ஜலாக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கணும். ஓகே அப்போ நாங்கள் வந்து இதில் அரும்பிளையார் ரெண்டு விளையாடுற இல்லை அடிக்கி போக வேண்டிய நேரம். இதில் பாருங்க குளிர்காலி ஐஸ்கிரீம் என்று போட்டிருக்குது. ஐஸ்கிரீம் கடை அங்கே நம் வாட்டர் பார்க் அதுகள் எல்லாம் இருக்குது. ஓகே இதில் பாருங்க என்ட்ரன்ஸுக்கு வண்ணாத்தி பூச்சி மாதிரியே போட்டிருக்கு. நம்ம உங்களை எங்கே போகிறாங்கன்னு தெரியல. ஓகே அப்போ நிறைய இல்லையா நீங்கள்? ஓகே அப்போ நெல் இதால் அதாலே வசதி போகிறோம், இதால் போகல அப்போ. ஓகே அப்போ இதில் இல்லைங்க இருங்க வேணும் அந்த உள்ளுக்கு அவர் இதில் பாருங்க அழகான மயில் ஒன்று
சூப்பராக இருக்கு பலூன். எங்கே போகிறீங்க? என்ன சாப்பாடெல்லாம் எப்படி? உண்மையான கொமெண்ட்ஸை சொல்லுங்க. இதில் பாருங்க கொய்யாக்காய் தோட்டம். இதுக்கு உள்ளுக்கு தான் போக போகிறோம். கீழே பாருங்க குய்யா மண்டு போட்டுருக்கு. இதில் பாருங்க வேறான் சங்கிலி மண். சங்கிலியை வச்சா பார்க்கணும்னு பார்த்துட்டீங்க. எப்படி இருக்குது? ஏதாவது கருத்து சொல்லணுமே. இதெல்லாம் பாருங்க கொய்யாக்காய் தோட்டம். உள்ளுக்கு பாருங்க தண்ணியா நிற்கிது. உள்ளுக்கு அதால் போக இதால் வர சொன்னாங்க. இதை பாருங்க கொய்யாக்காய் பிடுங்க வந்தாங்க. ஏற்கனவே பிடுங்கிட்டு நம்ம இதை பாருங்க. இது நல்ல முட்டை. ஏ ஏ பிடுங்கல பிடுங்க. இதில் பாருங்க நேற்று முந்த நாள் வந்து பிடுங்கிட்டு நம்ம இதுலேயும் ஒரு நல்ல காய் இருக்கு. ஆனால் அது கொஞ்சம் டேமேஜ். ஆனால் நல்ல பழம். இதில் பாருங்க இப்படி காய் ஆச்சுன்னு ஒரு சப்பட்டி விட்டுருக்கு. பெரிய காய் தான். எல்லாம் பொலித்தினும் கட்டி இருக்கணும். இங்கே வரும். இதில் பாருங்க பதி வைக்கிறதுக்கு பிடுங்கி எல்லாம் வச்சிருக்கீங்க. இந்த கப்பை வட்டி நட்டா சரி. இதில் ஒன்று இருக்கு. இதில் கலிஃபாண்டு போட்டிருக்கு. இந்தியாவில் வந்து உலக அதிசயங்கள் இதில் ரிச்சாண்டு போட்டிருக்குன்னா. இந்தியாவில் வந்து பாருங்க இரட்டை கோபுரம். அமெரிக்கா அந்த இரட்டை கோபுரம் வந்து கட்டி கொண்டு இருக்கணும். பாருங்க எப்படி இருக்கிறது பாருங்க. அதோட இந்தியாவில் வந்து இதுதான் சீனா பெருஞ்சுவரம். சீனா பெருஞ்சுவரம் கட்டி கொண்டு இருக்கணும். கட்டி முடிச்சிட்டுனா சீனா பெருஞ்சுவ. இந்தியாவில் வந்து தாமரை கோபுரம் இருக்குது. ஸ்ரீலங்காவில் இருக்கிற தாமரை கோபுரம் அதையும் கட்டியிருக்கணும். பாருங்க பாருங்க இதில் எழுதி இருக்கு ஒன்று. அதோட வந்து இந்தியாவில் வந்து தாஜ்மஹால். அதோட வந்து இதில் அந்த சரக்கேசம் கட்டியிருக்கணும். இதில் மேலே ஏறுறது 2000 இந்தியாவில் வந்து தாஜ்மஹால் அதே எழுதி இருக்கணும். பாருங்க இதில் தாஜ்மஹால் உலக அதிசயம். மேலும் இங்கே வந்தால் நீங்கள் பார்க்கலாமே. அங்கே பின்னுக்கு தொழுகிற இதையும் இதாண்டி இருக்கணும். இந்தியாவில் தஞ்சை பெருங்கோயில் இப்போ தான் கட்டி கொண்டிருக்கணும். பாருங்க கட்டுமானம் நடந்து கொண்டிருக்கு. இதே பாருங்க இந்தியாவில் வந்து எகிப்த் பிரமிட் என்று போட்டிருக்கணும். அங்கால சுதந்திர தேவி சிலை அது வந்து அமெரிக்காவில் இருக்குது. இது வந்து மிசுவாவின் சாய்ந்த கோபுரம். பாருங்க சாய்ந்த கோபுரம் நல்லா கட்டியிருக்கு. பாருங்க நல்லா இருக்கு. பாருங்க ஃபுல்லாக காட்டுறேன். உலக அதிசயம் மேலும் கட்டியிருக்குன்னா. இந்தியாவில் வந்து பாருங்க சுதந்திர தேவி சிலை. இது அமெரிக்காவில் தான் இருக்குது. இந்த தென்னை மறைக்குது. அதோட அங்கால ஈபிள் டவர் பிரான்ஸில் இருக்குது. இந்தியாவில் இந்த ரோட்டுக்கு இதே பறிச்சிருக்கு. நம்ம மண்ணுகள் திருத்த வேலை நடந்துகிட்டு. இந்தியாவில் பாருங்க இது வந்து ஈபிள் டவர் பிரான்ஸில் இருக்குது. நாங்கள் வந்து 2 இயர்ஸ்க்கு முதல் அங்கே போன முட்டை அங்கே எடுத்துனாங்க. அதுதான் கட்டியிருக்கேன். பாருங்க அதே மாதிரி வடிவமைப்பில் கட்டியிருக்கணும். இந்தியாவில் தாரா தடாகம் வந்து போட்டிருக்கணும். அதில் வண்டி செல்லுகள். இந்தியாவில் வந்து அந்த தேங்காய் வடிவமைப்பில் செய்திருக்கணும். இந்தியாவில் பாருங்க அந்த 2 பனைக்கு இடையில போகிற சைக்கிளில் போகிற. அதோட இந்தியாவில் வந்து குதிரை எல்லாரும் குதிரை விளையாடினவங்க அதை என்ன அவங்களுக்கு போட்டு விடுறேன். இந்தியாவில் வந்து பாருங்க இதே வடிவமைப்பில் காதல் கோட்டை என்று சொல்லி போட்டு இதில் 2 இது எங்கே இருக்குன்னா பாருங்க. இதில் ஒரு குதிரை ஒன்று நிற்கி.
அப்படி நிறைய விஷயம் இருக்குது. இந்தியாவில் வந்து புறாவும் வளர்க்கணும் பாரு. நல்ல வடிவான புறாக்கள் நிற்க பாருங்க உள்ள. இங்கே நிறைய புறா கூட்டு வளர்க்க இருக்குது. அதோட இந்தியாவில் வந்து முயல் வளர்க்கணும் பாருங்க. உள்ளுக்கு இருக்கிற குட்டி முயல். ஓகே, அப்போ முன்னுக்கு அதுகள் காட்டிட்டேன். இது வந்து கொஞ்சம் விடுபட்ட வழியாக அது இப்போ எடுத்தேன். இதில் வந்து ரிச்சாவின் நீச்சல் தடாகம் என்று போட்டிருக்கணும். ஓகே பாருங்க, தாளம் என்று போட்டிருக்கணும். இது வந்து பனை பொருட்களை வச்சு செய்யப்பட்ட இது எல்லாம் செய்திருக்கணும் பாருங்க. எல்லாமே பனை ஓலையை வச்சு தானே எல்லாம் செய்திருக்கேன். இது வந்து அந்த சிரட்டையை வச்சு செய்திருக்கணும். பாஸ்தா காட்டையில் மண் சட்டியை அதோட வந்து இந்தியாவில் கைவினை பொருட்கள் மாதிரி எல்லாம் டிசைன் நிலையெல்லாம் செய்திருக்கணும் பாருங்க. இந்தியாவில் மீட்டுப்பட்டி அதோட திருகணையால் கால்மிதி எல்லாமே செய்திருக்காங்க. ஓகே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் பாருங்கள் போட்டெல்லாம் செய்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. அங்கால கிடுகால வேலி அமைச்சு பின்னுக்கெல்லாம் நல்ல அழகாக இருக்குது. இதில் நடுவில் ஒரு ஃபேனை நிற்குது பாருங்க. இதில் போட்டுகள் எல்லாம் நிற்குது. இதில் பாருங்க அன்னாசி நட்டுருக்குன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அன்னாசி தோட்டம். இதில் தென்னை 2 தென்னைக்கு நடுவில் நட்டுருக்குங்க. இந்தியாவில் வந்து இதில் போட்டில் போகலாமல் ஃபுல்லாக தென்னை தான் நட்டுருக்கணும். தென்னைக்கு நடுவில் வந்து ஊடு பயிராக வந்து அன்னாசி நட்டுருக்கணும். இந்தியாவில் வந்து அந்த நாளைக்கு உரம் செய்கிறதுக்கு இதில் எல்லாம் கொண்டாந்து போட்டுருக்கு. இந்தியாவில் பாருங்க நிறைய அன்னாசி நட்டுருக்கு. இது ஃபுல்லாக அன்னாசி தான், அன்னாசி தோட்டம். பெரிய அளவில் தான் செய்யணும் அன்னாசி தோட்டம் பேர் பாருங்க. ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக அன்னாசி தோட்டம் தான் செய்யணும். ஆனால் அந்த மலை அண்டபடியாக கொஞ்சம் சுரியாக இருக்குது. ஓகே, அப்போ இதில் வந்தது இவங்க வந்து அந்த போட் எடுத்தவங்களாம் இப்போ போட்டில் ஏறி இருக்கிறாங்க. அப்போ அதுதான் உள்ளுக்கு நிற்கிறாதவங்க. அப்போ யாருங்க இஞ்சால தண்ணியத்தாட எங்க வழி கட்டி நல்லா தண்ணி அள்ளி அள்ளி இப்போ இதுக்கு போடுறது ஊத்துறீங்க போட்டுக்குள்ள. அப்படித்தானே அங்கால ரிவர்ஸ் அண்ணா மெட்ட பக்கமா 7 அந்த பாட்டு படிச்சுட்டு போங்க. ஓகே, இந்தியாவில் மெட்ட குரூப் வருது. ஓகே, டீம் வந்தோன்று. ஹாய். ஓகே, என்ன மாதிரி ரிச்சாவில் என்ஜாய் பண்ணுறீங்க? 6வது இந்த வீடியோ பார்க்குறேன்டா என்ன பிரயோசனம் இருக்கா வந்த? ஆ ஓகே, ரிச்சாவில் வந்து தொங்கு பாலம். இதில் பயமாக இருக்குதா போக? ஆ இதில் ஆர்டர் பண்ணிட்டேன் ஏதாவது? இதில் வந்து ஆர்டர் பண்ணிட்டு ஏதாவது கொண்டு வந்து ஏதாவது சாப்பிடலாம். பின்னாடி வேறு பின்னாடி எங்கே வலிக்கிட்டாச்சு? ஓகே, அப்போ இதில் வந்து நாங்கள் இதில் பனியோட சேர்த்து கட்டி இருக்கணும். ஹெவியாக இருக்கிற போலையும் கிடக்குது. இவங்களை ஏறுறாங்க பாருங்க. தொங்கு பாலம். இதில் பனை உயரத்தை கட்டிடுங்க. பயம் இல்லையா தரிசி? பனைக்கு மேலே நிற்கும். அப்படி அதாலவே அந்த மேலேயும் போகல அந்த பனைக்கு. அப்போ இதில் வந்து
சரி வந்த நாங்கள் அப்போ இதில் தொங்கு பாலம் இதில் பாருங்க 4 பனி செட்டை பட்டு இதை வச்சுக்கணும். இதில் வந்து ஏதாவது வாங்கி கொண்டு வந்து இதில் இப்படி இருந்தோண்டு டீயை குடிச்சோண்டு இந்த காய்ச்சி வந்துருக்குல்ல. ஓகே, நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகல. அப்படி ரிச்சாக வந்தது பிரியோசனம். ஓகே, அப்போ நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகில் உள்ள பெல்புடையை தட்டுங்க. அதோட வந்து கனலை கமெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது, இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இதோட இந்த காணொலி நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலி சந்திப்போம். பாய். அவர் எடுக்கிறார்.